सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத்சங்கம் இங்க நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 8வது வாரமா நாம இங்க சத்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நாளைக்கு என்ன, நாளைக்கு வரலட்சுமி விரதம். நாளைக்கு வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு நாம அதை ஏன் செஞ்சுக்கணும் அப்படின்றத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, எதை செய்தாலும் அதை புரிதலோட செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதையே தான் மாஸ்டர் அவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த விரதம் செய்தாலும், என்ன காரியம் செய்தாலும் நாம அதுல என்ன செய்யறோம் அப்படின்ற புரிதல், எதற்காக செய்யறோம் அப்படின்ற புரிதலோட நாம செய்யணும். இன்னைக்கு நாளைக்கு நமக்கு வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் அதாவது அந்த காலத்துல இந்த வரலட்சுமி விரதம் அதாவது நோன்பு ஏன் செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த நோன்பு அன்னைக்கு எல்லாருமே அதாவது தன்னுடைய உறவினர்கள், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, சுற்றார் உறவினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பண்டிகையை நல்லா விமர்சையா செய்வாங்க. ஆனாலும் அந்த பண்டிகையை செய்யும் பொழுது அவங்க ரொம்பவும் எளிமையா செஞ்சாங்க. எப்படின்னா, நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் ஒத்துமையா ஒரு கூட்டு பிரார்த்தனை போல அவங்க செஞ்சாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இருக்கப்பட்டவங்க இருந்தாங்க, இல்லாதவங்களை கூப்பிட்டு இந்த விரதத்தை செஞ்சுக்கிட்டாங்க. சாருமதி தேவி லக்ஷ்மி தேவிய, வரமகாலட்சுமி தேவிய பூஜை பண்றதுதான் இந்த நோன்பு. அந்த நோன்பை நான் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி அந்த நோன்பு செஞ்ச அந்த பலன் எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? அதனால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க கூப்பிட்டு அந்த நோன்பை செஞ்சாங்க. செஞ்சு அவங்க செய்யற அந்த நோன்பை செஞ்சுட்டு அதனுடைய பலிதம் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானங்கள் தந்தாங்க. அந்த தானத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு விரதம் செய்யறதே. நாம இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நியமம் வச்சுக்கிட்டு நாம செய்யறோம். ஸோ இந்த விரதம் அப்படின்றது சுற்றுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு இந்த லக்ஷ்மி தேவியை நாம வழிபடுறோம். இந்த லக்ஷ்மி தேவியை வழிபட்டு அவங்களுடைய கட்டாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யறோம். ஏன்னா அந்த கதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு, இந்த விரதம் செஞ்சா அவங்களுக்கு நிறைய நகைகளும் வாகனங்களும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்றது நாம பணம், வாகனம் இப்படி நம்ம பார்க்குறோம். ஆனா அதை உள்நோக்கி பார்த்தோம்னா அதோடைய பொருள் நமக்கு கரெக்டா விளங்கும். அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்றது நகை, பொன்னகை இல்லைங்க, ஒரு பெண்ணோட புன்னகை, புன்னகையோட இருக்கிற முகம், அது நமக்கு கவசமா இருக்கும் இல்லைங்களா? அதோடைய புன்னகை. புன்னகை. ரெண்டாவது அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா பாக்கியமா இல்லைங்க. பாக்கியம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா நமக்கு தெரியறது, அதாவது ஒரு பொருளா நமக்கு தெரியறதா பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா புன்னகை. பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு நகை புன்னகை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அஹிம்சை அப்படின்றது அவங்களுக்கு வேணும். அப்புறம் தயை வேணும், அது 3வது குணம். 4வது அதாவது குணம், அதாவது சமான குணம். நான் எப்படியோ அப்படியே மற்றவங்களை நினைக்கிறது, அது சமான குணம். அதுக்கப்புறமும் சாந்தி, அதுக்கப்புறம் பொறுமை, நெக்ஸ்ட் புலன்களை கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறமா தியானம். இப்படி 8 குணங்கள் தான் நமக்கு ஐஸ்வர்யமா அவங்க கொடுக்குறாங்க. இந்த 8 குணங்கள் தான் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றது. இந்த 8 குணங்களும் நமக்கு அம்மன் நமக்கு பிரசாதமா நமக்கு வழங்குறாங்க. அந்த 8 குணங்களை நாம மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம வருடா வருடம் இந்த பண்டிகையை நாம செய்யறோம். வருஷத்துல நமக்கு 2-3 வாட்டி தான் இந்த பண்டிகைகள் வருது இல்லைங்களா? இந்த விரதம் அப்படின்றது வரலட்சுமி விரதம், அதுக்கப்புறமா இன்னொரு நோன்புன்னு இருக்கு.
இதெல்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு 2 இல்ல 3 தடவை வருது. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாராவாரமும் நமக்கு இதை விட, அதாவது இதை விட அப்படின்றது இல்லை, இதே போல வாராவாரமும் நம்ம சத்சங்கம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இதனால நம்ம பயன்பெறணும் அப்படின்னு நமக்கு அவர் சத்சங்கத்தை கொடுத்திருக்கார். அதேதான் மாஸ்டர் அவர்களும் நமக்கு இந்த சத்சங்கத்தின் மூலமா வாராவாரம், அதாவது நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டுல பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர். ஏன்னா ஒரே வீட்டுல பண்றது இல்லை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுல பண்ணிட்டு அந்த இறைவனுடைய அருளை எல்லாருக்குமே அவரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்சங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ஸோ இந்த சத்சங்கத்தின் வழியா நாம வாராவாரம் தெரியாதது தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நல்லா தெரிஞ்சதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நாம பண்ணிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். இந்த அடுத்த மாசம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அந்த விநாயகர் சதுர்த்தி என்ன, விநாயகர்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? நாம எந்த காரியம் செஞ்சாலும் நாம என்ன பண்றோம், முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்படியேற்பட்ட பிரத்யேகமான ஒரு இது விநாயகருக்கு இருக்கு. ஸோ அந்த விநாயகரை நமக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். ஆனா அதோடைய நோக்கம் அப்படி என்ன, விநாயகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதான் நாம பின்பற்றணும் இல்லையா? இப்போ ராமர் அப்படின்னா தர்மம் இல்லைங்களா? அப்போ ராமனுடைய குணங்கள் 5 இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் விநாயகருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு, அவர் என்ன பின்பற்றினார், அதை நாமளும் பின்பற்றணும் அப்படின்றதா விநாயகர் சதுர்த்தியோடைய ஒரு தேரி. அதாவது விநாயகருக்கு தயாகுணம் இருக்கு, தியாக குணம் இருக்கு இல்லைங்களா? தியாக குணம் அப்படின்னா அவருடைய தந்தத்தை அவர் தியாகம் பண்ணியிருக்கார். எதுக்காக அப்படின்னு சொன்னா உலக நன்மைக்காக அவர் தன்னுடைய தந்தத்தை தானம், அதாவது தியாகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா நாம நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு இருக்கிற அந்த பெரிய காதுகள், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கேட்கணும், அதற்காக அவருக்கு பெரிய காதுகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த உருவத்தோட நாம அந்த உருவத்தை நாம எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்கள், குட்டியான கண்கள் இல்லைங்களா? நாம இப்போ நம்ம எதை பார்த்தாலும் நம்ம மனசு அதை ஆசை அதிகமா வரும், பார்க்க தானே நமக்கு ஆசை அதிகம். அதனால சின்ன கண்களா கொடுத்துருக்காரு. ஏன்னா குறைவா பார்க்கணும் அப்படின்றதுக்காக. எதுவா இருந்தாலும் நிறைய பார்க்காம சின்னதா, அதாவது நம்ம மனசுல அதனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சின்ன கண்களா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அவருடைய உருவத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம மீதி இருக்கிறத நம்ம மனித உருவம் இல்லைங்களா? அவருக்கு பிரத்யேகமா கொடுத்துருக்கிறது அந்த முகத்துல மட்டும்தான். அந்த முகத்துல இருக்கிற அந்த குணங்களை நாமளும் பின்பற்றி அதோடைய காதுகள் ஆகட்டும், கண்கள் ஆகட்டும், அவருடைய ரூபமாகட்டும், அந்த தந்தமாகட்டும், இதெல்லாம் எதற்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அவரை வழிபட்டோம் அப்படின்னா நல்லது. இதே நம்ம குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா புரிதலோட ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த புரிதல் நம்ம குழந்தைங்களுக்கு நிதானமா புரிகிற அளவுக்கு நாம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நாம இன்னைக்கு ஏன் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம வாப்பா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க பூஜை செய்வாங்க. இதெல்லாம் சொல்லாம வாடா நம்ம பூஜை பண்ணணும் இன்னைக்கு விநாயகருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அம்மா நிறைய வேலை சொல்றாங்க, அதை செய் இதை செய்யின்னு சொல்றதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிப்பாங்க. எதையுமே அழகா பசங்களுக்கு புரியுற மாதிரி நாம சொன்னா அவங்க கட்டாயம் அதை பின்பற்றி அவங்களும் பயனடைவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்றதால நமக்கு நல்ல பயனும் கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்த புரிதலோட நாம செய்யும் பொழுது அதனுடைய பலனும் நிறைய இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பண்டிகைகளின் ஒரு தீல். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் சத்சங்கத்தின் வழியா தான் நாம இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் அவர்கள் இதையே தான் நமக்கும் சொல்லி கொடுத்தாரு, எந்த வேலை செய்தாலும் அதை புரிதலோட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நாமும் இனிமேல எந்த வேலை செய்தாலும் எந்த பூஜை செய்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம செய்யணும்.
சரி, இன்னைக்கு சத்சங்கத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு பாபாவுடைய 2வது அத்தியாயத்திலிருந்து நாம பார்க்க போறோம். போன வாட்டி அவர் குருவுக்கு செய்த சேவையை பத்தி நாம படிச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு சுவாமி சரணானந்தாஜி அவர் தெய்வீக மனிதர் ஸ்ரீ சாயி த சூப்பர்மேன் அப்படின்ற புத்தகத்துல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை பாபா தன்னுடைய குருவோடைய பேர் ரோஷன் ஷா மியா அப்படின்னு சொல்லி இருக்கிறதா எழுதி இருக்கார். அவருடைய உபகதைகள் சொல்லுவார். நிறைய தினிக்கும் அவர் கதைகள் சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லைங்களா? அது எப்படி இருக்கும்னா, அன்னைக்கு ஒரு 10 பேர்ல யாருக்காவது ஒண்ணு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது உபகதைகள் மூலமா தான் அவர் சொல்லுவார். உனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத கூட அவர் ஒரு உபகதை மூலமா தான் சொல்லுவார். ஆனா யாருக்கு அது போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், மற்றவங்களுக்கு அது கதையா மட்டும்தான் தெரியும். ஆனா யாருடைய மனசுல என்ன இருக்கோ இவர் சொல்ற கதை மூலமா அவங்களுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் இருந்தது. இவர் நிறைய உபகதைகள் மூலமா தான் அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல 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 வழியை காமிச்சிருக்கார் பாபா. அப்படி சொல்லும் பொழுதுதான் அவருடைய குரு ரோஷன் ஷாமியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி பாபா அந்த உபகதைகள் சொல்லும் பொழுதே ரோஷன் ஷாமியா உயிர் நீக்கவே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஷிர்டியில நேவாலா அப்படின்ற ஒரு நேபாள்காரனின் வாடா அப்படின்னு சொன்னா, அங்கெல்லாம் வாடா அப்படின்னா கல்லால கட்டின கட்டிடத்தை அவங்க வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாடாவுக்கு பக்கத்துல இருந்த அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, பாபாவோட குருஸ்தானம். இப்போ குருஸ்தானமா நம்ம ஷிர்டியில பாக்குறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி அதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு கட்டிடம் இருந்ததோ என்னமோ தெரியல. அதுக்கு பக்கத்துல அந்த மரத்தடியில் கீழே ஷாதே அப்படின்றவர் ஒரு மொட்டை மாடி கட்டணும். முன்னாடியெல்லாம் செடிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் அதை வெட்டிட்டு தானே மரங்கள் அதாவது மாடி எல்லாம் கட்டுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி போடும்போது தோண்டும் போது கீழே ஒரு நிலவரம் மாதிரி போயிட்டு இருந்ததாம் அந்த மரத்தின் அடியில. அப்போ பாபா கேட்டிருக்காரு, பாபா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த நிலத்தடியில இப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அப்போ பாபா சொல்லியிருக்காரு, இது எங்களோட முன்னோர்களுடைய இது அதனால் கல்லறை, அதனால நீங்க அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே மூடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு மூடிட்டாங்க. ஒரு நாள் சின்ன பசங்கள்லாம் அந்த பக்கமா விளையாட வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அது கீழே போய் ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது கீழே ஒளியும் போது நிறைய படிக்கட்டுகள் நீளமா இருக்கிற மாதிரியும் ஒரு குகை மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்க தன்னுடைய குருவோடைய கல்லறை அங்க இருந்திருக்கு. அதனாலதான் பாபா அங்கதான் முதல்ல நமக்கு பரிச்சயமானார் இல்லைங்களா? ஏன்னா அந்த வேப்ப மரத்தடியில தான் அவர் முதல்ல பரிச்சயமானார். இது இப்ப நடந்ததா இல்ல எத்தனை காலத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் அங்க குரு இருக்காருன்றதுக்காக தான் அங்க இருந்து அவர் நமக்கு எல்லாம் வெளிப்பட்டார். ஸோ அப்படி வெளிப்படும் பொழுது அங்க இருக்கிறவங்க அதே மாதிரி பாபா துவாரகா மாயில உட்காந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா, அந்த துவாரகா மாய்க்கு பக்கத்துல அக்னி குண்டம் இருக்கும். அந்த அக்னி குண்டத்தின் ஒட்டிய மாதிரி ஒரு தூண் இருக்கும். ஸோ அங்க அவருடைய குரு உடைய கல்லறை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால பாபா என்னைக்குமே அந்த தூணாண்டதான் உட்காந்துட்டு நிறைய ஒரு சடங்குகள் நிறைய காலையில பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு அவர் நிறைய சடங்குகள் பண்ணினதா சொல்லி இருக்காங்க. ஸோ அதனால அந்த இதுவ குரு தன்னுடைய குரு அந்த தூண்ல இருக்கிறதா அவர் நம்புறார். இதே மாதிரிதான் அந்த தூணை தான் ஒரு வாட்டி ஷியாமாவுக்கும் பூஜை செய்ய சொல்லியிருக்காரு. நாம குரு பௌர்ணமின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, அந்த குரு பௌர்ணமி அன்று ஷியாமாவை இந்த தூணுக்கு பூஜை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம இதுக்கு முன்னாடியே நாம அதை பார்த்திருக்கோம். ஏன் பாபா இந்த தூணுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஒரு பில்டிங்கை நிறுத்துறது அந்த தூண் தான் இல்லைங்களா. இந்த பில்டிங் நிக்குதுன்னா இந்த பில்லர் தானே அதுக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த சிருஷ்டி முழுவதும் ஆதாரமா இருக்கிறது ஒரு சக்தி இல்லைங்களா. அந்த சக்தியை நாம அதை நம்ம பூஜை செய்யணும்.
அப்படி அதை பூஜை செய்யறது தான். இதே மாதிரி இந்த பில்டிங்க்கு ஆதாரமா இருக்கு இந்த பில்லரை பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்கார். இதை நம்ம இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரிதான். அதுக்கப்புறமா வந்து ஹரிவிநாயகர் ஷாதே அப்படின்றது பாபாவுடைய பக்தர். அந்த வேப்ப மரத்தில் உள்ள கல்லறை தமிழுடைய குரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பாபா வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து சிஷ்யரா இருந்த காலத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்க. ஒரு வாட்டி ரோஷன் ஷாமியா அப்படின்னு சொல்லுவாரு, ஒரு வாட்டி வந்து வெங்கூசா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய குருவோட பேரையே வந்து சில உபகதைகள்ல ரோஷன் ஷா அப்படின்னும் இல்ல சில உபகதைகள்ல வெங்கூசா அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஷாவான்னு தெரியாது. சில பேருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஏன் அப்படி அதை கூட சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாபா நான் முஸ்லீமும் இல்லை நான் ஹிந்துவும் இல்லை அப்படின்னு மதத்தை அங்க இவங்க எங்க, நான் என்னுடைய குரு வந்து ரோஷன் ஷா அப்படின்னா ஒரு முஸ்லீம் மதத்தை நமக்கு கட்டிடுவாங்க, இல்ல வெங்கூசா அப்படின்னா நான் ஒரு ஹிந்து அப்படின்னு இவங்க தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக தான் பாபா வந்து அது எப்பயுமே ஒரு வாட்டி ரோஷன் ஷான்னும் ஒரு வாட்டி வெங்குசான்னும் அவர் சொல்லி இருக்காரு. ஸோ எதையுமே வந்து அது மறைமுகமா தான் அவர் நமக்கு எல்லாருமே சொல்லியிருக்காரு. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்றதுக்காக தான் பாபா இந்த மாதிரி சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறமா பாபாவுக்கும் உண்மையிலேயே குரு இருக்கார் அப்படின்றது இங்க நிஜமா நாம நினைக்கிறோம். ஒரு வாட்டி பாபாவும் தன்னுடைய குரு பந்துக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரம்மத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அவங்க 4 பேரும் பேசிக்கிறாங்க. பிரம்மத்தை எப்படி அடையணும் அப்படின்னு சொன்னா, சரி நாம ஒவ்வொருத்தர் ஒரு விதமா சொன்னாங்க. ஒரு முறை அவங்க சொல்றாங்க, மத சம்பந்தமான நூல்களை படிச்சு கொண்டிருந்தோம். பிரம்மத்தை அடையும் வழியை பற்றி விளக்குவதாக தொடங்கினோம். எங்களில் ஒருவர் தம்மை தாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று பிறரை சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நாமளை தான் மேம்படுத்தி கொள்ளணும், நாம வந்து மற்றவங்களுக்கு டிபெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். 2வது வந்து இதற்கு 2ஆம் அவர் தம் மனதை கட்டுப்படுத்துவதே மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நம்ம மனசை அலைப்பாய விடாம நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது தான் பிரம்மத்தை அடையறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 3வது நம் எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம நினைப்போம் இல்லைங்களா, நம்ம எண்ணங்கள் வந்து நிறைய ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் அதாவது ஆசையும் இதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறவங்க வந்து அவங்கதான் மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அவர் சொன்னார். நம்மை பற்றி உலகில் வேறு எதுவும் இல்லை என்றும் பதிலளித்தார் 3ஆம் அவர். பலவித தோற்றமுடைய வெளியுலகம் எப்பொழுதும் மாறுதலை அடையக்கூடியதே என்று, உருவமற்ற பொருளே நிரந்தரமானது என்றும், எனவே நாம் எப்பொழுதும் உண்மை பொருளுக்கு பொய் பொருளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பற்றி பகுத்தறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது உண்மை பொருளுக்கும் இல்லாத பொருளுக்கும் நம்ம அதை வந்து அந்த பகுத்தறிவு நமக்கு வேணும், இருக்கு இல்லை அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். 4ஆவதான பாபா வந்து வெறும் படிப்போ பயனற்றது, நாம் நமது கடமையை செய்துவிட்டு நமது உடல் மனம் 5 விதமான பிராணங்கள் ஆகியவற்றை குருவின் திருவடிகளில் அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்ற. படிப்பு அப்படின்றது வந்து ஒரு இதுக்குதான் உதவும் இல்லைங்களா? படிப்பு எல்லாத்துக்குமே உதவுமா அப்படின்னு சொன்னா, படிச்சவன எல்லாம் புத்திசாலியா அப்படின்னா இல்லைங்களா? அதோட நமக்கு சேர்ந்து பண்பும் இருக்கணும் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே நம்ம குருவுக்கு அர்ப்பணிப்பது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. பாபா வந்து 4ஆம் அவர். 4 பேரும் சொன்னோம் இல்லையா, அதுல 3 பேர் அவங்கவுங்க விருப்பத்தை சொன்னார். பாபா வந்து இந்த 5 வித பிராணங்கள் ஆகியவற்றை குருவுக்கு அர்ப்பணம் மொத்தத்தையுமே அவருடைய பாத அடியில போடுறதுதான் நல்ல விதம் அப்படின்னு அர்ப்பணிப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். குருவை எங்கும் பரவியுள்ள இறைவன் இல்லைங்களா? குரு எங்கும் பரவியுள்ள இறைவன் அப்படின்னு, அதாவது இந்த சிருஷ்டி முழுவதுமே ஒரு சக்தி இல்லைங்களா? அந்த சக்தி யாருன்னா குரு. கடவுள் தான் குரு, குரு தான் கடவுள் இல்லைங்களா? அதுதான் பாபா அப்படி சொல்றாரு. அப்போ
அதுக்கப்புறமா வந்து இந்த எண்ணத்தை பெறுவதற்கு திடமான மிகுந்த நம்பிக்கை அவசியம். இந்த மாதிரி நாம நினைக்கணும்னா அதுக்கு திடமான நம்பிக்கை நமக்கு அவசியம். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை நமக்கு வரணும்னா யாரையாவது ஒருத்தரை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும் இல்லைங்களா? அது யாருன்னா குரு. ஒரு வழிகாட்டல் இல்லாம எதுவுமே நடக்காது இல்லைங்களா? ஒருத்தர் நமக்கு குருன்னு ஒருத்தர் இருந்தாதான் அவரை நாம பின்தொடர்ந்தாதான் நமக்கு வந்து நல்ல வழி கிடைக்கும். அததான் அவர் அப்படி சொல்றாரு. அப்படி ஒரு காட்டுல தேடிட்டு இருக்காங்க 4 பேரும். போயிட்டே இருக்கிற போது பாபா சொல்றாரு, நாம பாட்டிக்கு நம்ம பிரம்மத்தை தேடுறதுக்கு கிளம்பிட்டோம், ஆனா நமக்கு வழி தெரியாது, நடுவுல நம்ம தொலைஞ்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது இல்ல நமக்கு தெரியும், வா போயிட்டே இருப்போம், நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 பேர் சொல்றாங்க. சரின்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே அங்க போய் நின்னுட்ட உடனே அவங்களுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்ற இடம் தெரியல. அதுக்கப்புறம் அங்க ஒரு வழிகாட்டி, அதாவது வழிகாட்டின்னா அந்த காடு முழுவதும் தெரிஞ்சவர், நல்லா சுத்தி எல்லாமே தெரியும், ஒரு சின்ன பையனா இருப்பாங்க. சின்ன பையனானா ஒரு 12 13 வயசா இருக்கும். அவர் வருவாரு. என்ன சுவாமி வழி தெரியலையா, என் கூட வாங்க, நான் வழி காட்டுறேன் உங்களுக்கு, நீங்க போக வேண்டிய இடத்த நான் காட்டுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனை பார்த்த உடனே இந்த 3 பேரும் இவன் நமக்கு வழி காட்டுறது, இவன் கூட நாம ஏன் போகணும், நமக்கு தெரியாதா வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, முதல்ல நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ஸோ அதனால என்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த நம்ம பயணிக்கலாம், அப்பதான் வந்து நல்லா கரெக்டா பயணிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டு தானே? நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னா நம்மளால எதுவுமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? அதுவே நம்ம சாப்பிட்டு நல்லா ஆஸ்வாதப்படுத்திக்கிட்டோம்னா கொஞ்ச தூரம் தெம்பா போகலாம், அப்ப நம்ம புத்தியும் வேலை செய்யும். அததான் அந்த பையன் சொல்லியிருக்காரு. அப்போ பாபா சொன்னாரு, ஓகே அவர் சொல்றது கரெக்டு தானே, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, இல்ல அவன் யாரோ அவன்கிட்ட இருந்து நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை உதறி தள்ளிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, திரும்பியும் அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க, வழி தெரியல அவங்களுக்கு. அப்போ பாபா என்ன பண்ணினார், நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும், வழிகாட்டி இல்லாம நம்ம எந்த இதுக்குமே போக முடியாது, நம்ம நோக்கத்தை அடைய முடியாது. ஸோ அதுக்காக அவர் சொல்ற அந்த இதுவை நாம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரை அவர் விட்டுட்டு இவர் மட்டும் அவர் கொடுத்த சாதத்தை, அதாவது உணவை இவர் சாப்பிட்டுட்டு அவரை பின்தொடர்ந்து போறார். அங்க குரு பிரத்யட்சமாறார். ஏன்னா குரு எந்த வழியில வருவாருன்றது நமக்கு தெரியாது, அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தா போதும். அவர் வந்து அந்த பையனை அவர் சொன்ன அந்த வழியில போனதால அவருடைய நோக்கத்தை அவர் அடைஞ்சிட்டார். அப்போ குருவா அவர் பிரதிஷ்டமாயி, நீ வந்து எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்ட, நீ என்ன நம்புற, அது சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிறாரு. இவங்க 3 பேரும் திரிஞ்சு அதே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய கம்யத்துக்கு அவங்க சேரல, அவங்க எடுத்து அந்த டெஸ்டினிக்கு அவங்க போகவே இல்லை. ஏன்னா அங்க குரு இல்லை, வழிகாட்டல் இல்லை. வழிகாட்டல் இருந்தா மட்டும்தான் நாம எந்த வேலை செய்ய முடிஞ்சாலும் அது செய்ய முடியுமே தவிர வழிகாட்டல் இல்லாம எங்கேயும் போக முடியாது. இப்போ நாமளே ஒரு இடத்துக்கு போறோம், கூகுள் மேப் போட்டு தானே நம்ம போறோம், நமக்கு இப்போ வழிகாட்டி யாருன்னா கூகுள் மேப் தான், சரிங்களா? தெரியாத இடத்துக்கு போறோம், அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டுட்டாவது நம்ம போனோம், இல்லைன்னா அந்த கூகுள் மேப் வழியாவது நம்ம போகணுமே தவிர நாமெல்லாம் போயிட்டே இருந்தா வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நேரம் தான் வீணாகுமே தவிர நாம சேர வேண்டிய அந்த இடத்துக்கு போய் நாம சேர முடியாது அப்படின்றது தான் இங்க பாபா சொல்றாரு. அதுக்காக எல்லாருக்கும் குரு என்பது அவசியம். குரு இல்லாம எந்த காரியமும் நம்மளால ஒரு இடத்த நாம அடைய முடியாது அப்படின்னு இங்க குருவை பத்தி பாபா மிகவும் மேன்மையா சொல்லி இருக்காரு.